வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள உலகத்திலே மிக இரண்டாவது பெரிய நந்தியாகும். இதனுடைய உயரம் 13 அடியாகும். இத்திருக்கோயிலின் நுழைவாயில் பகுதியில் அமையப்பட்டுள்ளது. இது கொடிமரமாகும். தஞ்சை பெரிய கோயிலின் கொடிமரம் ராஜராஜ சோழனின் நாள் கட்டப்பட்ட அந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலின் அந்த கம்பீரம் மிக்க அந்த உயரமான கோபுரத்தை பாருங்கள். இந்த அதிசயத்தை கண்டு ரசியுங்கள். இதுதான் கருவறைக்குள் உள்ளே செல்லும் நுழைவு வாயில். படிக்கட்டு வழியே மேலே ஏறி சென்று உள்ளே சென்று உலகத்திலே மிக உயரமான லிங்கமான லிங்க வழிபாடு செய்யலாம். இந்த கோபுரத்தின் உச்சியில் விமானத்தில் அமையப்பெற்றுள்ள அந்த கோபுரத்தின் உச்சியில் அமையப்பட்டுள்ள விமானத்தின் கல் எடை மிகவும் 80,000 கிலோ ஆகும். 80 டன் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். மேகத்தின் அழகை பாருங்கள், கண்டு ரசியுங்கள். கோபுர முழுக்க சிகப்பு நிற கிரானைட் கற்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. சிற்பங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த கோவிலை கட்டி 1015 ஆண்டுகள் ஆகின்றன. 1003 ஆரம்பித்து 1010 இந்த கோவிலை ராஜராஜ சோழனால் கட்டி முடிக்கப்பட்டது. உயர்ந்து நிமிர்ந்து ராஜகம்பீரத்துடன் நிற்கக்கூடிய இந்த கோபுரத்தை பாருங்கள். உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள விமானத்தின் கல் ஒரே கல் 80,000 கிலோ எடை கொண்டதாகும். இவ்வளவு பெரிய அதிசயமான கோபுரத்தை ஓங்கி உயர்ந்த மணலாவி நிற்கும் இந்த கோபுரத்தை தாங்கி ஏதோ ஒரு சக்தி இல்லாமல் நிற்க முடியாது. எத்தனையோ பூகம்பங்களை இந்த 1000 வருடங்களாக பார்த்து விட்டோம். எத்தனையோ நிலநடுக்கங்களை பார்த்து விட்டது. ஆனால் எதற்கும் அசையாமல் ஓங்கி உயர்ந்து அந்த சிவசக்தியால் சிவனாருடைய கிருபையால் நின்று கொண்டிருக்கின்றதை அதிசயத்தை பாருங்கள். கோபுரம் மகாமேருவின் அம்சம் மகாமேருவை போல் அமைக்கப்பட்டுள்ளது. மகாமேரு நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? அதே போல் இக்கோயிலை கட்டுவதற்கு 1,00,000 கோயில் வீடுகள் இருந்ததாக சுற்றிலும் வரலாறு கூறுகிறது. இக்கோயில் யானைப்படையை கொண்டெல்லாம் கற்களை சுமந்து வந்து இந்த மேலே 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு அங்கிருந்தே ஏற்றியே கொண்டு வந்து மெதுமெதுவாக பாதை அமைத்து மேலே கொண்டு கோபுரம் அமைத்துள்ளார்கள். 7 வருஷத்தில் முடித்திருக்கிறார்கள் என்றால் இவ்வளவு பெரிய சிறந்த சிற்பக்கலை உள்ள கோவில் கோபுரத்தை என்றால் உயர்ந்து பார்க்க வேண்டிய அதிசயமாக இருக்கின்றது. என்னதான் நடந்தது என்று உற்று நோக்க வேண்டும். இக்கோயிலின் உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கம் ஒரு பெரிய அதிசயம் என்று சொல்லலாம். உலகத்திலே மிகப்பெரிய சிவலிங்கமாகும். அந்த சிவலிங்கம் எப்படி அமையப்பட்டுள்ளது என்றால் நுழைவாயிலை விட பெரியதாக உள்ளது. ஆகவே ஃபஸ்ட்டு சிவலிங்கத்தை அமைத்து கோவிலை கட்டி முடித்து முதலிலேயே சிவலிங்கத்தை அமைத்து விட்டார்கள். பிறகுதான் கோவிலை கட்டி இருக்கின்றார்கள். இதுதான் கோபுரத்தின் பின்பகுதி. இதற்கு நேர் எதிரே தான் கரூரார் சன்னதி அமையப்பெற்றுள்ளது. கரூர் முனிவர் இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கூடிய விரைவில் கரூர் முனிவருடைய சன்னதியை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு கோயிலிலும் ஏதாவது ஒரு முனிவர்கள் பிராண பிரதிஷ்டை செய்து வைக்கின்றார்கள். இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் பிராண பிரதிஷ்டை செய்தவர் கரூர் முனிவர் ஆவார். இக்கோயிலில் ராஜராஜன் நுழைவு மண்டலம் என்றெல்லாம் வெளிப்பகுதியில் அமையப்பட்டுள்ளது. இதுவரையிலும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் பெயிண்டிங் கூட இன்னும் புதுமையாகவே காட்சியளிக்கின்றது. முழுவதும் கிரானைட், சிகப்பு நிற கிரானைட் கற்களால் கட்டப்பட்டது. கரூர்
முனிவரின் சன்னதியை பாருங்கள். உள்ளே கருவூரார் அமர்ந்திருக்கின்றார். இவரால் பிரதான பிரதிஷ்டை செய்தது தான் இந்த கோவில். ராஜராஜ சோழன் கூடவே இருந்து இந்த கோவிலை கட்டமைத்தார்கள் என்று வரலாறு இருக்கிறது. வீடியோ பிடிச்சா